ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஃபேமிலியோட மலேசியா ட்ரிப்பு போயிருந்தோம். அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. கிட்டத்தட்ட 6 நாள் நம்ம வந்து மலேசியாவில் ஸ்டே பண்ணியிருந்தோம். மலேசியாவுக்கு போகும்போது நமக்கு விசா எடுக்கிறது, அதுக்கப்புறம் எவ்வளோ செலவாச்சு, ஏர் டிக்கெட் நம்ம வந்துட்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் எந்த ஏர்போர்ட்லேருந்து எங்கே போனோம், எந்தெந்த இடத்துக்கு போயிட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து 6 பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு டே 1. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நாளில் டே 2, டே 3, டே 4 அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் வரும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்துட்டு மலேசியா வந்துட்டு எப்படி சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். நான் வந்துட்டு வீடியோ எடுத்தது வந்துட்டு யூடியூப்பில் போடணுங்கிறதுக்காக எடுக்க கிடையாது. அங்கங்கே வீடியோ எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் ஒட்டுக்காக வந்து கொலாச் மாதிரி பண்ணி எப்படி ட்ராவல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். வாங்க. நாங்கள் போன ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஏர் ஏஷியாங்க. இது வந்துட்டு கொச்சின்லேருந்து குலாலம்பூருக்கு டைரக்ட் ஃப்ளைட்டும், திரும்பி அங்கேருந்து குலாலம்பூர்லேருந்து கொச்சின் வர்றதுக்கு டைரக்ட் ஃப்ளைட்டும் நாங்கள் டிக்கெட்டும் 3 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணியிருந்தோம். அப்போ எங்களுக்கு டிக்கெட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 14,000 வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்துச்சுங்க. இன்னுமே கொஞ்சம் முன்னாடி பண்ணனா 12,000 கூட நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 3 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 42,000 வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் லக்கேஜ் வெறும் 7 kg மட்டும் நம்ம ஒரு ஆளுக்கு எடுக்க முடியும். நாங்கள் போகும்போது 7 kg தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம் 3 பேர்த்துக்கு. திரும்பி வரும்போது அங்கே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதிக அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறனால ஒரு 20 kg லக்கேஜ் மட்டும் வரும்போது மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதுக்கு 3,000 இந்தியன் ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 45,000ல் எங்களுக்கு ஏர் டிக்கெட்டோட செலவு வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மலேசியாவுக்கு ட்ராவல் பண்ணும்போது நம்மளோட பாஸ்போர்ட் வந்துட்டு மினிமம் 6 மந்த் வேலிடிட்டி இருக்குனுங்க. இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு மலேசியாவில் விசா எடுக்க வேண்டியது கிடையாது. விசா வந்துட்டு ஃப்ரீ தான். ஆனால் நமக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ணுற 2 டேஸ்க்கு முன்னாடி MDAC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில்அப் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா மலேசியன் டிஜிட்டல் அரைவல் கார்டு. இது வந்துட்டு நம்ம எடுக்கணுங்க. கூடவே எமிகிரேஷனில் நம்ம ஹோட்டல் புக்கிங்கும் காமிக்கணுங்க. நீங்கள் எமிகிரேஷன்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு சிம் கார்டு எடுக்கணுங்க. ஏன்னா அந்த சிம் கார்டு வச்சு தான் நம்ம டாக்ஸி எல்லாம் புக் பண்ண முடியும். அங்கே வந்து 3 டைப் ஆஃப் கம்பெனி சிம் கார்ட்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து ஹாட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம் கார்டு இருக்குது. அந்த கம்பெனியோடது வாங்கிக்கிங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 40 ringgits அந்த மாதிரி வரும். உங்களுக்கு 40 days வேலிடிட்டி இருக்கும். கிட்டத்தட்ட 40 GB வந்துட்டு டேட்டாவும் கொடுப்பாங்க. ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற சிம் கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்டும் ஜாஸ்தி, டேட்டாவும் கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் இருந்து சிட்டிக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ringgits வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பையனுக்கு 6 years அப்படிங்கிறனால அவனுக்கு ஃப்ரீ தாங்க. இதில் போகாமல் ஏர்போர்ட்டில் இருக்கிற டாக்ஸியில் நம்ம போனோம்னா 200 ringgits ஆகும். இது இல்லாமல் நம்ம சிம் கார்டு வழியாக கிராப்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குங்க. நம்ம ஊரில் ஊபர் இருக்கிற மாதிரி அதில் நம்ம புக் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு 80 இல்லாட்டி 90 ringgits அந்த மாதிரி வருங்க. நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக இப்போ ட்ரெயினில் போகிறோம். இந்த ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நல்லா இருந்துச்சுங்க. ட்ரெயினே வந்துட்டு நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெயினோட லாஸ்ட் ஸ்டேஷனில் வந்துட்டு நம்மளை இறங்குற மாதிரி இருக்குங்க. அங்கே இறங்கினதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு மலேசியா, அதுக்கப்புறம் நிறையா வந்துட்டு கட் அவுட்ஸு, ஃப்ளக்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அங்கெல்லாம் இருந்துட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து அடுத்த சிட்டிக்குள்ளே இருக்கிற இடத்துக்கெல்லாம் போகணுன்னா இங்கே மோனோ ரயில்னு சொல்லிட்டு ஒரு ரயில் இருக்குங்க. அதில் தான் நம்ம இப்போ வந்து ட்ராவல் பண்ணி போகணும். இது வந்து ரொம்பவே சீப் தான். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 2 ringgits 3 ringgits அந்த மாதிரி தான் ஆகும் ஒரு ஆளுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3-4 kilometers 5 kilometers அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போகலாம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்த ட்ரெயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்டரில் வந்துட்டு இருந்துச்சு. இந்த மோனோ ரயில் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே வந்துட்டு ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்குங்க. ஸோ அங்கே இருக்கிற கோயிலாக இருக்கட்டும், பில்டிங்காக இருக்கட்டும், பார்க்காக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நம்ம பார்த்துட்டு அப்படி ட்ராவல் பண்ணி நம்ம போகிற மாதிரி இருக்குங்க. நம்ம இப்போ ஹோட்டல் புக் பண்ணி இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புக்கிட் பின்டாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடங்க. அங்கே வந்துட்டு மெட்ரோ ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே தான் வந்து நம்ம வந்து ஹோட்டலில் 6 daysக்கு வந்துட்டு புக் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 star ஹோட்டலு. ஸோ நான் நிறையா கூகுளில் சர்ச் பண்ணி எந்த இடத்துல இருந்து நமக்கு வந்துட்டு எல்லா இடத்துக்கும் ஈஸியாக அக்சசபிள் இருக்குது, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர முடியும், பக்கத்துலேயே வந்துட்டு மோனோ ரயிலோட ஸ்டேஷன் இருக்குது, அது எல்லாமே பார்த்துட்டு இந்த ஹோட்டலை வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து புக் பண்ணியிருந்தோங்க. ரிசப்ஷனில் வந்துட்டு வியூ வந்துட்டு சிட்டி சைடில் இருக்கிற மாதிரி வேணும்னு சொல்லிட்டு கேட்டு இந்த ரூம் வாங்கினோங்க. சூப்பரான வியூவாக இருந்துச்சு. மோனோ ரயில் போகிறது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். இந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3,000 இந்தியன் ருபீஸ் அவங்க சார்ஜ் பண்ணாங்க, இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கு 6 daysக்கு வந்துட்டு எங்களுக்கு 18,000 இந்தியன் ருபீஸ் ஆச்சுங்க. ஸோ நம்ம காலையில் வந்துட்டு ஏர்போர்ட்டில் ரீச் ஆனோம். லாபியில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு 2 o'clock வந்து செக்இன் பண்ணிவிட்டு பேகெல்லாம் வந்துட்டு ரூமில் வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக நம்ம ஹோட்டல்லேருந்து ஒரு 500 மீட்டரில் வந்துட்டு ஒரு பனானா லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுத் இந்தியன் ஹோட்டல் இருந்துச்சுங்க. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் ரைஸ் வந்துட்டு சாப்பிட்டோம் மத்தியானம். ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. நம்ம ஊருக்கு வந்து 200 இந்தியன் ருபீஸ் வந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் சுற்றி பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோங்க. இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஹோட்டலுக்கு முன்னாடி ஜஸ்ட் நின்றுட்டு ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கேருந்து மோனோ ரயில் ஏறதுக்காக
கிளம்பிட்டோங்க. இந்த மோனோ ரயில் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் தாங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸு. நம்ம நடந்து வந்துட்டு இங்கே டிக்கெட்ஸ் வந்துட்டு நம்ம எடுக்கணும். இதுக்கு கார்டெல்லாம் கிடையாது துபாயில் இருக்கிற மாதிரி. நம்ம வந்து கேஷ் பே பண்ணிவிட்டு நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி அங்கே வந்து ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷினில் நம்ம வந்து மணி பே பண்ணிவிட்டு நம்ம வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம் எங்கே நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் போகிற இடம் பார்த்திங்கன்னா பெட்ரோனஸ் டவர். அந்த ட்வின் டவர் வந்துட்டு பார்க்க போகலாம். நைட்டு வந்துட்டு லைட்டிங்ஸோட நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இப்போ அங்கே போயிட்டுருக்கோம். இப்போ இந்த மோனோ ரயிலில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 3 ringgits ஆச்சுங்க. இது பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 10 minutes எடுத்துச்சுங்க அந்த இடத்த ரீச் ஆகிறதுக்கு. அந்த ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ஒரு 800 மீட்டர் வந்துட்டு நம்ம நடக்க வேண்டியதாக இருந்துச்சுங்க. அப்புறம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய லைவ் மியூசிக்கு, அதுக்கப்புறம் நிறையா ஃபுட்டு ஸ்டால்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நம்ம ட்வின் டவர் வந்துட்டு ரொம்ப தூரத்துலேருந்து நம்ம நடந்து வரும்போதே நமக்கு வந்துட்டு பார்க்க முடியுங்க. சூப்பராக இருந்துச்சு. லைஃப்பில் வந்துட்டு ஒரு டைமாவது நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்னு இதை சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி புர்ஜ் கலீஃபா பார்த்துருக்கோம். ரொம்ப டாலஸ்ட் பில்டிங்கு லைட்டிங்ஸில் பார்த்துருக்கோம். அது வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது வந்துட்டு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த ஆப் ஆன் பஸ் அப்படிங்கிறதுல வந்துட்டு நம்ம ஃபர்தராக வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி கிடையாது, நாளைக்கு இல்லாட்டி நாளான்னைக்கு டேயில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அது டே டைமில். அதை பற்றி டீட்டெயில் வந்துட்டு ஃபர்தராக வேற ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல ஃபோட்டோ நம்ம என்ன தான் மொபைல் எடுத்தாலும் அது வந்து கரெக்டாக கிளாரிட்டி எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அங்கேயே வந்துட்டு அந்த ஊர் லோக்கல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிற்க வச்சுட்டு கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து நமக்கு வந்துட்டு ப்ளூடூத்தில் இல்லாட்டி நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க டாக்குமெண்ட்டாக சென்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 10 ringgits வந்துட்டு அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இவ்வளோ தூரம் போயிட்டு ஒரு நல்ல ஃபோட்டோ இல்லைன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 10 ringgits ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேருமே மாற்றி நின்று குரூப் ஃபோட்டோ எல்லாமே எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேயே வந்துட்டு நிறைய டாய்ஸ் அதெல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு டாய் வேணும் ஸ்பைடர்மேன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு அங்கேருந்து நேராக திருப்பியும் அந்த மோனோ ரயில் ஏற இடத்துக்கு வந்துட்டோங்க. அங்கேருந்து மோனோ ரயில் ஏறி நேராக இப்போ நம்ம ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனதுக்கப்புறமும் திருப்பி அங்கே இறங்கிட்டு நம்ம பழையபடி நம்ம அந்த பனானா லீஃப் அந்த ரெஸ்டாரண்ட்டு பின்னாடியே இருக்குங்க சவுத் இண்டியன், அங்கே போயிட்டு தோசை சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து பார்த்தா அங்கே எப்போவுமே வந்துட்டு லைவ் மியூசிக் வந்து எல்லா ரோட்லேயும் போயிட்டே இருக்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சுங்க. அங்கே பார்த்துட்டு அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி ரூமுக்கு போயிட்டோம். ரூமில் நைட்டோட வியூ வந்து இதுதாங்க. கிட்டத்தட்ட நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 o'clock அந்த மாதிரி இருக்கும். அந்த டைமில் தான் வந்துட்டு ரூம்லேருந்து இந்த வீடியோ எடுத்தேன். நல்ல வியூவாக இருந்துச்சு. ஆள் நடமாட்டம் தான் இல்லை, ஆனால் இருந்தாலும் பார்க்குறக்கு லைட்டிங்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி டே வந்து எப்படி போச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். நாளைக்கு எங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.